இல்ல 5 படத்துக்கு அப்புறம் இது 50வது படம், இந்தியாவது கண்டிப்பாக ஜெயித்து விடுவார் என்ற ஒரு நம்பிக்கையில் கட்டிவிட்டோம். இனிமேலும் தொடர்பு கொள்வது எப்பொழுதுமே மிகவும் கடினமான காரியம். ஏற்கனவே ஒரு படத்தில் நாங்கள் அவரை சந்திப்பதற்கு, ஆதி என்ற படத்தில் நாங்கள் நஷ்டஈடு கேட்கும் பொழுது நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு கடினமான ஒரு முடிவை எடுக்கும் பட்சத்தில் தான் ஒரு பதில் அவரிடம் வந்தது. ஆகவே 2 தடவை திரையரங்குகளின் நிலைமை ஒரு கேள்விக்குறியாகிவிட்ட சூழ்நிலையில் எங்களுக்கு வாழ்வு எப்படி அளிப்பது என்பது உங்கள் மூலமாக மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும். நீங்க 1360 தியேட்டராக தமிழகத்தில் ஆகிவிட்டது. எல்லா தொழிலையும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்டீப்பா மேலதான் போயிட்டு இருக்கோம். திரையரங்குகள் மட்டும் கீழே வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு படங்கள் வருது, ஆனா திரையிடுவதற்கு திரையரங்குகள் கிடையாது. அவங்களா கொடுத்தா அவங்க தனிப்பட்ட சங்கத்துக்கு அது சம்மந்தம் இல்லை இல்லையா? நாங்க நேரடியாக கேட்ட சங்கத்தில் கமலஹாசன் அவரே கூப்பிட்டே கொடுத்தாரு, நாங்க கேட்கவே இல்லை. இந்த சீன் எடுத்தாங்க, இதுல விஜய் இந்த காரை இப்படி ஓட்டி இப்படி பள்ளத்துல விழுந்துச்சு, இப்படி விழுந்துச்சு, அப்படி இப்படின்னு பேப்பர்ல வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்துதான் அது ஒரு அனுமானம் தான். இந்த அனுமானம் தான் தோல்விக்கு காரணம். இந்த டிவியில வர திரை பார்வை, அந்த ஸ்டுடியோ விசிட் இல்ல பிஃபோர் ரிலீஸ் வருது, அதெல்லாம் போடுறாங்க. திரை பார்வை, ஸ்டுடியோ விசிட், அதெல்லாம் நம்பி தான் நடக்கும்போது உங்களுக்கு செய்தி கொடுப்பாங்க. பிஆர்ஓஸ் அதை நீங்க போடுறீங்க. அவர் தரவில்லை என்றால் அந்த அடுத்த படத்தை எப்படி அணுகுவதுங்கிறது எங்க செயற்குழுவில் முடிவு பண்ணுங்க. சரி, நாங்க எந்த படத்தை எல்லா படத்திலையும் நஷ்டம் கேட்க, எவ்வளவு படம் நஷ்டம் வந்திருக்கு, எல்லா படத்திலும் கேட்கல. இப்போ ஹீரோ படங்கள் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எந்த ஹீரோ படமும் ஓடல. தமிழ் படம் அது ஹீரோ கிடையாது. ஒரே மாதிரி நீங்க பாருங்க, 6 படம் ஒரே மாதிரியா தான் இருக்கும்.